வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வீடியோ எதுவும் போடல. அப்பப்போ இந்த க்ரூட் ஆயில், சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். லாஸ்ட் டைம் கூட க்ரூட் ஆயில் லெவல் கொடுத்தோம், டார்கெட் போயிடுச்சு. அதுமாதிரி சில்வர் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 56,300 400 ஒரு லெவல் கொடுத்துருந்தோம் செல்லிங்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 55,500 கொடுத்துருந்தோம். ஆனால் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 400 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா ஹோல்டிங் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம் டார்கெட்டுக்கு. என்னோடய கிளைண்ட்ஸ் நான் எப்பயுமே சேஃபாக முன்னாடியே புக் பண்ண தான் நான் பார்ப்பேன். ஹோல்டிங் ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீடியோஸ் போகிறத அப்டேட் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் கிளியராக ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ட்ரெண்டே தெரிஞ்சாலுமே ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் என்ன டைம் எப்படி ஆகும்னு யாருக்குமே தெரியாது. பட்டு டார்கெட் போகுன்ற ஒரு ஹோப் நம்பிக்கை இருந்தாலுமே ஸ்டாப் லாஸ் கீழே நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ப்ராஃபிட்லேருந்து இப்போ 100 பாயிண்ட் பை பண்ணியிருக்கேன்னா 100 ப்ரைஸுக்கு 150 டார்கெட்னா 125 30 போனதுக்கப்புறம் 110 115 ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. இது ஒரு நல்ல மெத்தடு, நல்ல ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ்ன்றது நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு முன்னாடி கீழே போடுறது தான் ஸ்டாப் லாஸு. கீழே டவுனில் நீங்கள் ப்ராஃபிட் நியர்பை வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் போடுங்க, இல்லை பை ரேட்டு ஸ்டாப் லாஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா ரிவர்ஸ் ஆனாலுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி கூட நம்ம எடுத்துக்கலாமே தவிர நம்மளுக்கு லாஸ் வராது. ப்ராஃபிட் வரலைனாலும் பரவாயில்ல, கேபிட்டல் லாஸ் ஆகாமல் இருக்கணும். அதனால் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் கூட போட்டுக்கோங்க. இன்றைக்கி கூட நம்ம கூடாயில் 7123 செல் கொடுத்தோம். டார்கெட் ஓப்பன் கொடுத்தோம். ஓப்பன்னா 7075 கிட்டே வந்தோன்னா பை ரேட்டு ஸ்டாப் லாஸை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னா நல்லா புக் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 6921 வரைக்கும் லோ வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். க்ரூட் ஆயில் ரிவர்ஸ் இப்போ மேலே போயிடுச்சு அப்படின்னு வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்க 7192. இப்போ எங்கேருந்து நீங்கள் செல்லிங் ஆச்சோ இங்கேருந்து திருப்பி மேலே போயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி தெரியும். இப்போ நைட்டுக்குள்ளே இந்த ப்ரைஸ் போயிடும். 7250 போயிடும். இப்போ 7197 ஓடுது பார்த்தீங்களா? ஈஸியாக போகும். இப்போ கூட பை ரேட் எடுத்துக்கோங்க. பை ப்ரைஸ் இதுதான். இங்கேருந்து 50 பாயிண்ட் சாலிடாக போகும். ஃபியூச்சர் எதுவும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு 200 வந்துச்சு பாருங்கள். இங்கேயே 4 பாயிண்ட் 400. இப்போ ஒரு 201 500 500 ருபீஸ் 250 வரைக்கும் ஈஸியாக போகும். இங்கேருந்து பை பண்ணுறதா பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்ணவங்களாட்டியும் டார்கெட் போய்டுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் குயிக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். 206 போயிடுச்சு பாருங்கள். டார்கெட்டு போவோங்க, 250 கண்டிப்பாக போகும். ஏன்னா இங்கே கேண்டில் க்ளோஸ்ட்டு, இங்கே ஓப்பனு, ஸோ ஈஸியாக போயிடும். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியோட லெவல் பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். பட் க்ரூட் ஆயில் போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, நிஃப்டி கண்டினியூவாக செல்லிங் போயிட்டுருக்கு. செல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ட்ரேட் பண்ணுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் என்ன வரைக்கும் நிஃப்டி செல் ட்ரெண்டு தான். பட் வேறு லெவல் சூப்பர் பயங்கர செல் ட்ரெண்டு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். செல் ட்ரெண்டு எப்போ அப்படின்னா 17,000 பிரேக் பண்ணால் மட்டுமே தான் எனக்கு பக்கா செல் ட்ரெண்டு. அது வரைக்கும் மார்க்கெட்டு என்னை பொறுத்த வரைக்கும் செல் ட்ரெண்டு கிடையாது. செல் ட்ரெண்டு தான் பக்கா செல் ட்ரெண்ட். இன்னும் டவுன்லேயே போயிட்டே இருக்குமா அப்படின்ற மாதிரி கிடையாது இப்போதைக்கு நிலமை. ஸோ கிளியராக இப்போ யாரும் புட் ஆப்ஷன் பொசிஷன் வச்சுருக்கவங்கனால ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் இன்ட்ராடேயில் அன்னன்னைக்கு ட்ரேடில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கேரி ஃபார்வர்டு இந்த டைம் 1 or 2 டேஸ் எடுத்துருப்பீங்க. ஓகே, இனிமேல் கேரி ஃபார்வர்டு எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% மார்க்கெட்டு செல் ட்ரெண்டு கிடையாது. ஏன்னா செல்லில் இருக்குது, ஆனால் திருப்பி எனக்கு மேலே போகும் தான் எனக்கு தோணுது. எனக்கு எப்போ பக்கா செல் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டுமே தான் செல் ட்ரெண்டு. அதாவது எந்த லெவல்னால் 17,250 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கன்சாலிடேட் ஆகிருக்க ப்ரைஸ் இது தான். மார்க்கெட்டில் நீங்கள் பை ட்ரெண்டு செல் ட்ரெண்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ அதே டைம் கன்சாலிடேட் ஆகிற இடம் பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு திருப்பி மார்க்கெட்டு செல்லுக்கு செல்லோ பைக்கு பையோ ஆகும். இந்த கன்சாலிடேட் ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? ஓகே, அந்த ப்ளேஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன்.
ஸோ இங்கேருந்து கன்சால்ட் இப்போ ஆகிட்டு இது வந்தால் ரிவர்ஸ் ஆனால் எங்கே ரிவர்ஸ் ஆகும்னா 17,250லேருந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மள ட்ரெண்ட் லெவல் கொடுத்துரும். நம்மள ட்ரெண்ட் லெவல் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே செல் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து மார்க்கெட்டு செல்லிங் தான் இருக்குது, பையிங்கே ஆகலை. ஸோ வந்து நம்ம ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா அங்கேருந்து திருப்பி நம்ம பை ட்ரெண்ட் எடுக்கலாம், திருப்பி மார்க்கெட்டு மேலே போகும். இப்போதைக்கு செல்லில் தான் இருக்குது. நான் எந்த கால் செய்தும் இப்போதைக்கு நான் கொடுக்குறக்காண்டி வந்து நான் வீடியோஸ் போடலை. நிஃப்டி வந்து 100% செல்லு இல்லை அப்படின்றக்காண்டி தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இது பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு லெவலு. பேங்க் நிஃப்டி கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லெவலுக்கு நியர்பை வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இப்போ 38,330 வந்து க்ளோஸ் டு ஸ்பாட்டு கேஷ் ப்ரைஸு 37,700 வரைக்கும் இந்த நம்ம லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கண்டிப்பாக ஜம்ப் ஆகும். இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கோடு, நம்ம ஸ்ட்ராட்டஜி லெவல், நம்ம ஸ்ட்ராட்டஜி 6ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜம்ப் ஆகும், திருப்பி மார்க்கெட் ஜம்ப் ஆகும். இதுக்கு வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக திருப்பி பை ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு கன்ஃபர்மேஷன். அந்த ட்ரெண்டு லெவலுக்கு வந்து ஜம்ப் ஆனால் பை ட்ரெண்ட் ஆகணும். இல்லை இந்த லெவலுக்கு வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக திருப்பி மார்க்கெட் மேலே தான் போகும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வந்து திருப்பி கீழே போய்ட்டு இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே வரலாம் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. மார்க்கெட் செல் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கீழே போகும். இதை கட் பண்ணி இங்கே க்ளோசிங் கிடச்சா திருப்பி மார்க்கெட் பையே ஆகட்டும். இப்போ மார்க்கெட்டு திருப்பி இன்னும் கண்டினியூஸாக டே பை டேவாக கீழே போகுமா, போகாது. இதை வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ வந்து இந்த கேப்பிங் வந்து ஃபில் பண்ணாமல், ஏன்னா ட்ராவல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஜேர்னி வந்து கண்டினியூவாக கேப் அப். ஸோ வந்து தொடர்ந்து கேப் டவுன் போயிட்டு போனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுல எப்போ வந்து திருப்பி இவ்வளோ தூரம் ஹைக்கு வந்து கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகுமா, அதனால சான்ஸ்லெஸ். லெவல் வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்குது, பக்கா செல்லு கிடையாது. செல் ட்ரெண்ட் யாரும் எடுத்து வச்சிங்கன்னா ப்ராஃபிட் அன்னைக்கு லெவல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ சேனலை பற்றி தெரியும், நான் பக்கா வீடியோன்னா மட்டுமே தான் நான் டார்கெட்ஸ் லெவல் போடுவேன். சும்மா வந்து ஏதோ 50 கட் பண்ணால் 60 போகும், நான் 50 கீழே கட் பண்ண 40 போகும்னு வந்து நான் வீடியோஸ் போட மாட்டேன். எனக்கும் மிஸ்டேக்ஸ்லாம் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு 100% யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து நான் வீடியோஸ் போடுறேன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸில் நான் ட்ரெண்டு எடுக்கிறத வச்சு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ், சரிங்களா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும். 1-2 ட்ரெண்டு மிஸ் ஆகதாங்க செய்யும். அது வந்து எல்லாருக்கும் மிஸ் ஆகும். 10ல் 1-2 மிஸ் ஆகலாம், தப்பு கிடையாது. 10ல் 1-2 மட்டும் தான் டார்கெட் போகக்கூடாது. நீங்கள் சேனல் வீடியோஸ் வேணால் போய் பார்த்துக்கோங்க. 10ல் 1-2 மிஸ் ஆகாமே தவிர 10ல் 8 டார்கெட் கண்டிப்பாக போகும். அதில் நீ வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கு தெரியும். ஸோ இதுதான் ட்ரெண்டு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கெல்லாம் திருப்பி பை ட்ரெண்டு கண்டிப்பாக அடைச்சோன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அங்கே பை ட்ரெண்டு திருப்பி எடுத்துக்கோங்க. இதுதான் லெவல். மாறுதிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங் இங்கே செல்லிங் ஆனதுங்க வேறு லெவல். இங்கேருந்து செல்லிங் ஆகிட்டு கண்டினியூஸாக செல்லிங் போய்ட்டு இன்னும் செல்லிங்கில் என்ன பையிங் வரல. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலும் அப்படி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணதில் வந்து இங்கே செல்லிங் கொடுத்து தான் கண்டினியூவாக இறங்கிட்டு கேஷ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, நான் கேஷில் வந்து இன்டர்டே க்ளோஸ் ஆகிடும் பார்த்தீங்களா, அதனால் கேஷில் நம்ம கேரி எடுக்க முடியாது. ஆப்ஷன் ஃபியூச்சரில் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஃபியூச்சரில் நீங்கள் சூப்பராக இங்கே செல்லிங் எடுத்திங்கன்னா போதும், அப்படியே கண்டினியூவாக. ஏன்னா செல் பண்ண ப்ரைஸ் தான் ஸ்டாப் லாஸே, அங்கேருந்து கண்டினியூவாக கீழே தான் போய்ட்டுருக்கு. இங்கே வந்து பை ட்ரெண்ட் நம்மளுக்கு ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லை, யாராவது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பை ட்ரெண்ட் வச்சுருக்கேனே கால் ஆப்ஷன் எடுக்கிறதுனா கூட என்ன பண்ணுறேன், இன்னையோட டே லோ பார்த்துக்கோங்க. அந்த லோவை எப்போ கட் பண்ணுதோ திருப்பி அதை கண்டினியூவாக கீழே போய்டும் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. டே லோவை வச்சுக்கிட்டு ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் பை எடுத்துக்கோங்க. எந்த ஆப்ஷன் ப்ரைஸ் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது பிரச்சனை கிடையாது, நீங்கள் பை எடுத்துக்கோங்க. பை எடுத்துகிட்டு இன்னையோட டே லோவோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. கேஷில் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அப்படியே கேரி ஓவர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மள இன்டிமேஷன் வந்துருச்சு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி லோ போயிட்டு திருப்பி மேலே வந்துருச்சு, இன்னையோட டே லோ போயிட்டு திருப்பி மேலே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேலே தான் போகும் அப்படின்னு நம்ம 15 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்துருச்சு, ட்ரெண்ட் லைன் வந்துருச்சு. பஜாஜ் ஃபினான்ஸு வேறு லெவலில் செல்லிங்கில் இருக்கேன். நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட கேப் அப்பில் ஃபில்லிங் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் திருப்பி எவ்வளோ மேலே வந்தாலும் கீழே செல்லிங் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ட்ரெண்ட் லெவலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் செல்லு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, சில்வர் செல்லு இங்கே கொடுத்துருந்தோம் 56,300 400 சம்திங்கில் லைவ் காலில் கொடுத்துருந்தோம், லைவ் லெவலில்.
அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆனால் திருப்பி நம்ம 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, நம்மளுக்கு சப்போர்ட் கிடச்சிருச்சு. இங்கேருந்து திருப்பி மேலே தான் கிட்டத்தட்ட 600-700 பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு. மார்க்கெட்டு திரும்பியும் சொல்கிறேன், மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு 10,000 20,000 வச்சு தயவு செஞ்சு ட்ரேடு பண்ணாதீங்க. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஒரு 2,000 3,000 5,000 லாஸ் ஆச்சுன்னா உங்கள் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு விட்டுருவீங்க. என்னடா 10,000 2,000 போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு எனஃபான அமௌண்ட்டு ட்ரேடு பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ ஒன்று நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி லாஸ் இவ்வளோ தான் வேணும்னு வச்சு ட்ரேடு பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு பண்ணுங்கள். கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. கமெண்ட்ஸில் வந்து ஒரு 2 கிளைண்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது, டார்கெட் ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது, கேரி ஃபார்வர்டு எப்படி நம்ம லெவலில் எப்படி கேரி ஃபார்வர்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தார். ஒரு வீடியோஸ் போடுறேன். ஒன்றும் இல்லை, அந்த வீடியோஸ் போடுறதுல ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு கேரி ஃபார்வர்டு எதுன்னு தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஸ்டாக் இது இப்போ சில்வர் மினி பார்த்தீங்கன்னா இங்கே செல்லிங் கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா, திருப்பி கண்டினியூஸாக இறங்கியிருக்கு. இங்கே பை ட்ரெண்ட் வந்திருக்கு. இங்கேருந்து திருப்பி மேலே தான் போகுது. ஸோ நம்மளுக்கு கேரி ஓவர் ஈஸியாக எடுக்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி 10 ஸ்ட்ராட்டஜியில் வந்து எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே செல்லிங் கொடுத்தா தான் மாறுது. அந்த பாருங்கள், செல்லிங் கொடுத்த ப்ரைஸ் இது தான் 9,057. இன்றைக்கி 8,600. கிட்டத்தட்ட பார்த்துங்க 400 பாயிண்ட்ஸ் டவுனு. இங்கே செல்லிங் கொடுத்தா தான் திருப்பி மேலேயே போகல. திருப்பி இங்கேயும் பாருங்கள் கன்ஃபர்மேஷன், திருப்பி டவுனு, திருப்பி அப்பு, இங்கே கன்ஃபர்மேஷன், அப்படியே இங்கே பை கண்ட்ரு கன்ஃபர்மேஷன். க்ளோஸ்ட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் பை ட்ரெண்ட் வருதோ அங்கே செல்லை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஹையில் போய்ட்டு திருப்பி செல் எடுங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் இதே மாதிரி தான். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே செல்லிங் கொடுத்ததுக்கு பாருங்கள், அதுலேருந்து மேலே போகல. நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சாவே போதும். ப்ராஃபிட் 200% 100% மேலே கிடைக்கும். ஸோ இதுதான் ட்ரெண்ட் லெவல். நிஃப்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேப்லாம் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி உண்மையிலேயே எனக்கு கிளியர் வியூ தெரியல. தெரிஞ்சு நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். நாளைக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் இன்னும் டவுன் ஆகுமா அப் ஆகுமா எவ்வளோ தூரம் போகும்னு கிளியர் வியூ. நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதில் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய கிளைண்ட்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம வீடியோ பார்த்து தொடர்ந்து அவங்க ட்ரெண்டு லெவல் தெரிஞ்சுக்கணும், ப்ராஃபிட் புக் பண்ணணும், ஒரே காரணத்துக்காக தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். பரவாயில்ல, நான் இன்னும் 2-3 கிளைண்ட்ஸு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். அந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் கேட்டுருந்தீங்க. அதுதான் நம்ம ட்ரெண்ட் லைனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பை ரேட்டே ஸ்டாப் லாஸை போடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து பை ரேட்டுக்கு கீழே தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடாதீங்க, அந்த மாதிரி பழகாதீங்க. பை ரேட்டே ஸ்டாப் லாஸ் போடுங்க. இந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிளைண்ட்ஸ் கால் கொடுக்குறதும் பை ரேட்டு தான் ஸ்டாப் லாஸ். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள். நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் மூலமாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும். அப்படி ஒரே காலம் தான் வீடியோஸை திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான். ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள். ப்ராஃபிட் மட்டும் பண்ணுங்கள், சின்ன லாஸ் பண்ணுங்கள், பெரிய ப்ராஃபிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை லாஸே பண்ணாமலாம் யாரும் ட்ரேட் பண்ண முடியாது. சின்ன லாஸாக பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டு சின்ன லாஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்து பெருசாக புக் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி பழங்க. நீங்கள் மேலும் மேலும் கமெண்ட்ஸ் பண்ணணுன்னா நானும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட்ஸ் போட கண்டிப்பாக அதுக்கு தகுந்தாப்புல வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.